கடன் வேணுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய கண்ணெல்லாம் விரியும். ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்ம ஊர் ஆட்களையும் எல்லாத்தையும் இன்வேரியபிளி ஒரு சாதாரண விவசாய கூலியிலிருந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் ஓனர் வரைக்கும் எல்லாரையுமே கடன்காரங்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து பண தேவைகள், நம்ம லோன் வாங்கணும்னா நம்ம லோன் அலைய வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க நெருக்கடி கொடுத்து என்னமோ பணம் கையில் இருக்குது உடனே வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது வாழ்நாள் பூரா அடுத்தவங்களுக்கு அடிமையாகவே, அதாவது எப்படின்னா நேரடி அடிமை இல்லை, இன்டைரக்ட் அடிமையாகவே. வணக்கம், என் பேர் கசாலி. நான் வந்து சினிமாவில் டைரக்டராக ப்ரொடியூசராக இருக்கேன். இப்போ முக்கியமான விஷயம் இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கடன் கொடுக்கறதுக்காக வந்து கம்பெனிகள் இப்போ நிறையா முளைச்சிருக்கு. இந்த கம்பெனிகள் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து உண்மையான கம்பெனிகள், இன்னொன்று வந்து அந்த கம்பெனி பேர்லேயே, இப்போ கம்பெனிகளோட பேர்லேயே போலியாக இயங்குகிற கம்பெனிகள். இப்போ எனக்கு வந்து இப்போ சமீபத்தில் போன வாரம் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா, யூக்ரோ கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி, அது வந்து மும்பையில் இருக்குது, இப்போ நார்த் இந்தியாவில் இருக்குது. அங்கேருந்து வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து தேவையா அப்படின்னு. இப்போ நான் வந்து சினிமா பண்ணுறோம், வேறு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து எப்போவுமே மணி ரொட்டேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் வந்து யூக்ரோ கேபிட்டலோ அல்லது மணிவியூ, ஃபைனான்ஸ் புத்தா இப்படின்னு எதுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணதில்லை. ஆனால் நான் வந்து முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அப்ளை பண்ணதே வந்து நம்ம ஊரில் இருக்கிற பேங்க்கு, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் மொத்தம் 3 நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் இங்கே நான் அப்ளை பண்ணது வந்து டிஜிட்டலி எங்கெங்கேயோ போகுது நம்மளுடைய விவரங்கள். அப்போது எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து கல்கத்தாவிலேருந்து கான்டாக்ட் வந்தது, மும்பையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, இப்படி பல இடங்கள்லேருந்து வந்தது. இப்போ வந்து யூக்ரோ கேபிட்டல் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு வந்தது. அப்போ நான் கேட்டேன் வந்து, என்னோடய டீட்டெயில் எதுவுமே நான் உங்களுக்கு அனுப்பலை, எப்படி அப்ரூவ் ஆகிருக்கும்? இல்லை, நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கீங்க, அது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய இதெல்லாம் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஓகே அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, எனக்கு டீட்டெயில் வேணும்னாங்க. எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நான் வந்து இமெயிலில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவேன், நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இமெயில் ஒன்று அனுப்பிச்சாங்க. அதே இமெயில் வந்து யூக்ரோ கேபிட்டல் .nbc அப்படின்ற பேரில் புதுசாக வந்து ஒரு போலியான இமெயில் அனுப்பிச்சாங்க. அதில் ஒரு மினிமம் டீட்டெயில் மட்டும், நமக்கு பிரச்சனை வராத டீட்டெயில் மட்டும் அனுப்பிச்சி விட்டு, இதில் என்ன லோன் சேங்ஷன் ஆயிருக்குன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 16 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, அதுக்கு வந்து 5 வருஷம் டேர்ம்ஸு, 36,000 ரூபா மாதத்துக்கு கட்டணும், வித் இஎம்ஐ எல்லாம் கட்டணும், மொத்தத்துக்கு 6 லட்ச ரூபா, உங்களுக்கு 16 லட்சம் ப்ளஸ் 6 லட்ச ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னாங்க. ஓகே, இந்த டீல் தான் ஓகே. பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் த கம்பெனி அப்படின்னா, வி ஆர் த கம்பெனி யூக்ரோ கேபிட்டல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து யூக்ரோ கேபிட்டலை பற்றி நெட்லையும் தெரிஞ்சவங்கள்ட்ட நிறையா வந்து விசாரித்தேன். அப்படி பார்க்கும்போது அப்புறம் யூக்ரோ கேபிட்டலோட இமெயிலுக்கே இவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு, வெதர் இட் இஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு சொல்லி கேட்டு மெயில் அனுப்பிச்சேன். அவங்க வந்து ஒரு ஆஃப்டர் 5 days இது வந்து இல்லை, அனுப்பிச்சது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு எனக்கு வந்து மெயில் வந்தது. அப்புறம் இதுக்கிடையில் அவர்கிட்டே வந்து அந்த அனுப்பிச்ச ஆள் சுகேஷ்னு பேர், அவரோட நம்பரெல்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே என்கிட்ட வந்து கொடுத்தாரு, என்கிட்ட இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து என்ன சொல்லிட்டார் வந்து, என்னாச்சு நீங்கள் வந்து டீட்டெயிலாம் ஒன்றும் அனுப்பலை, உங்களுக்கு வந்து ஃபண்டு ரெடியாக இருக்குது, உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன டவுட்டுனா, பொதுவாக வந்து நம்ம லோன் வாங்கணும்னா நம்ம லோன் அலைய வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க நெருக்கடி கொடுத்து என்னமோ பணம் கையில் இருக்குது உடனே வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டவுட் வரத்தான் செய்யும். ஸோ அப்போ வந்து இல்லை டீட்டெயில் கேட்கும்போது, நோ நீங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணுறீங்க, உங்களுடைய லோன் ப்ராசஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் எதுக்கு கேன்சல் பண்ணுறீங்க, நான் வந்து டீட்டெயில் எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். இல்லை யூ ஆர் டூ லேட், நீங்கள் வந்து யூ ஆர் டிலேயிங் ஸோ மச் அப்படின்னு சொல்லி வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர்கிட்ட விசாரித்தா, இந்த யூக்ரோ கேபிட்டல் அப்படிங்கிற பேரில் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனிகள் நிறுவனங்கள் பேரில், ஈவன் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க்கில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் இங்கே இருக்கிற என்பிஎஃப்சி வரைக்கும் எல்லாரோட இதுலேயும் மேக்சிமம் வந்து போலியாகவே வந்து அவங்க அக்கௌண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இதில் ஏமாறுற விஷயம் எப்படி நம்ம ஏமாறுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து நாங்கள் அட்வான்ஸாக சார்ஜெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து லீகலாக வந்து கொஞ்சம் கொடுக்கணும், இதுக்கு ஒரு 20,000 அனுப்புங்க, இதுக்கு வந்து ஒரு 15,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து லோன் வாங்குன மாதிரியே அவங்க செட்டப் பண்ணி
அவங்க வந்து மாட்டி விடுற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து வெளியிலையும் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டாடா கேபிட்டலில் வந்து நடந்தது. அதில் லாஸ்ட் மினிட்ல அப்பவும் வந்து அப்படி தான் இங்கே நண்பர்கள்ட்ட டீட்டெயிலெலாம் கேட்டு இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண வந்து. அதாவது இப்போ வந்து கடன் வேணுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய கண்ணெல்லாம் விரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 80% அல்லது 90% மக்கள் வந்து பண தேவையில் இருக்காங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னென்னா, நம்ம ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ, நம்ம சம்பாத்தியம் எவ்வளோ இருக்கோ, அதில் வந்து ஒரு 10%, 20% சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த நேரத்தில் விவசாய கூலிகளாக போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 40 ரூபா வந்து சம்பளம் கிடைக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 50 ரூபா சம்பளம் கிடைச்சதுனா இல்லை 10 ரூபா வந்து சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 500 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்மளோட செலவு வந்து 700 ரூபா இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப பகட்டாக நிறையா முன்னாடி வந்து வீடு கட்டணும் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. இப்போது ரெண்டுமே வந்து ஈஸியாக நடந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம மொத்த வாழ்நாளும் வந்து கடன்காரங்களாக கழிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது ஏதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அடுத்த ஒரு 4 மாதத்தில் நமக்கு நினைக்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக கடன் கிடைக்குது. வீடு வாங்கிடுறோம், கார் வாங்கிடுறோம். ஆனால் அத்தனையும் வந்து லோனில் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அந்த மாய வலையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியறதில்ல. இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம மக்கள் நம்ம வந்து கடன்காரங்களாக இருக்கோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இதை பற்றி என்ன சொல்லுவோம்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து எல்லாரையும் கடனாளி ஆக்கி அதுக்காகவே உழைக்க சொல்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்ம ஊர் ஆட்களையும் எல்லாத்தையும் இன்வேரியபிளி ஒரு சாதாரண விவசாய கூலியிலிருந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் ஓனர் வரைக்கும் எல்லாரையுமே கடன்காரங்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து பண தேவைகள் சிலருக்கு வந்து 1 லட்சம் தேவைப்படும், சிலருக்கு வந்து 1 கோடி தேவைப்படும், சிலருக்கு 100 கோடி தேவைப்படும். ஆனால் தேவைகளோட அளவு வேறுபடுமே ஒழிய அவ்வளோ பேருக்கு வந்து பண தேவைகள் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டம் நம்மளை வந்து உண்டாக்கிட்டாங்க. அதனால யார் வந்து உங்களுக்கு வந்து லோன் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேணான்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இப்போ சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை மாற்றி வச்சுருக்கு. நம்ம வாழ்க்கையை வந்து யாரோ கொடுக்குற பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்காகவே நம்ம வாழ்க்கையை கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வீடு கட்டுறது ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி வீடு கட்டினதுக்கப்புறம் 20 வருஷம் இஎம்ஐ நீ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா நமக்கு வந்து தேவைப்படும். 30 லட்ச ரூபா நமக்கு வந்து லோனை கொடுத்துட்டு அடுத்து இன்னும் ஒரு 50லேருந்து 60 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வட்டி. அப்போ 1 கோடி ரூபா நம்ம கட்டுவோம். முன்னாடி அப்படி இல்லை, நம்ம சேர்த்து வச்சு வீட்டை கட்டுவோம். அப்போ வீடு வந்து மொத்தத்துக்கு நம்ம சொந்தமாக இருக்கும். இப்போ வந்து வீட்டை கட்டிட்டு யாருக்காகவும் நம்ம வந்து வாழ்க்கையை ஏதோ ஒரு கம்பெனியில் பிரச்சனை அப்படின்னா வேலையை விட்டு போக முடியாது. காரணம் இஎம்ஐ கட்டணும். ஏதாவது வேற ஒரு நம்ம இல்லை நமக்கு போதும் சம்பாதிச்சது போதும் அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு வந்து வாழ்நாள் பூரா அடுத்தவங்களுக்கு அடிமையாகவே, அதாவது எப்படின்னா நேரடி அடிமை இல்லை, இன்டைரக்ட் அடிமையாகவே வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இல்லை அதனால் இந்த மாதிரி சூழலில் வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்பிரேஷனில் இருப்போம். நமக்கு வந்து யாராவது கடன் கொடுத்தா நல்லதேன்னு டெஸ்பிரேஷன் இருப்போம். அந்த டெஸ்பிரேஷனை பயன்படுத்திக்கிட்டு தான் நிறைய போலி நிறுவனங்கள் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை என்பிஎஃப்சிலேயோ நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அது வந்து இந்திய அளவில் எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து போய் சேர்ந்துருது. ஏன்னா அவங்க விற்கிறாங்களோ என்னதோ பண்ணுறாங்க, போய் சேர்ந்துருது. எப்படி பார்த்தாலும் போலி நிறுவனங்கள் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு தேவைகள் எப்படி இருந்தாலும் சரி, கடன் வேணுமான்னு கேட்டு வந்தாங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை அல்ல, ஒரு முறைக்கு 5 முறையாவது யோசித்து, நமக்கு விவரம் தெரியலனா இந்த ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்டு ஃபைனான்ஷியல் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட போய் விசாரித்து இது கரெக்டு தானே இல்லையான்னு விசாரித்து கரெக்டாக நம்ம வந்து முடிவெடுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எதிர்காலத்தை காப்பாற்றும். நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி இருக்கிற நம்ம குடும்பம், நம்ம சந்ததியில் காப்பாற்றும். முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு வந்து திருடங்க எப்படி செய்வாங்கன்னா, பஸ்ஸில் போகும்போதோ வெளியில் போகும்போதோ பிட்பேக்ட் அடிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து பணமோ பொருளோ வந்து மெட்டீரியலாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ்டு. அதனால் அந்த சாதாரண படிப்பறிவு இல்லாத திருடங்களுக்கு வந்து பெரிய கஷ்டம். இப்போ படிப்பறிவு உள்ள திருடங்கள் தான் வந்து இப்போ நிறையா பண்ணுறாங்க. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நமக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு எந்த ஒரு நிறுவனமாக கரெக்டான நிறுவனமாக இருந்தால் அதில் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி அந்த நிறுவனம் மேலே நமக்கு உண்மையிலே தெரியல அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஆலோசனை பண்ணி எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சு லோன் வாங்குறதோ லோன் கட்டுறதோ என்ன பண்ணுறதாலும் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நம்ம ஆலோசனை கேட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது நம்ம கையை சுட்டுக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு உதவும். இது என்னோடய அனுபவம். இந்த அனுபவம் வந்து 4 பேருக்கு வந்து உதவியாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.